ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சில்லி பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில்லி பிரெட் பண்ணுறதுக்கு நான் 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம முதல்ல கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ப்ரெட்டை 4 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு பிரெட் ஸ்லைசஸ். இப்போது அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கலர் லைட்டாக ப்ரௌனிஷாக ஆனால் போதும். இப்போ இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், ஒரு துண்டு நறுக்கிய இஞ்சி, 5 பல் பூண்டு நறுக்கியது இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் நறுக்கி வச்சுக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சில்லி பிரெட் பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக தான் ஆகும். ஒரு 15 to 20 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். தக்காளி கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அதில் 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே இதில் போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் எல்லா ப்ரெட்லையும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.